நம்ம இன்னைக்கு கோதுமை மாவு வச்சு பண்ணக்கூடிய 10 நிமிஷத்துல தயார் பண்ற இடியாப்பம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். பொதுவா கோதுமை இடியாப்பம் வந்து பிழியறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொல்லி யாருமே பண்றது இல்ல. ஆனா இந்த மெத்தட்ல பண்ணி பாருங்க, ரொம்பவே ஈஸியா பிழிய முடியும். அதே மாதிரி டேஸ்டியாவும் இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். இது பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கோதுமை மாவை அவிச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு இட்லி பானையில் தண்ணி வச்சுக்கோங்க. அது உள்ள இடியாப்பம் ஸ்டாண்ட் வச்சுருங்க. அதில் 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவு செய்ய போகிறீங்களோ அந்த அளவு கோதுமை மாவு எடுத்து இந்த மாதிரி வேக வச்சு பண்ணுங்கள். நம்ம வேக வைக்கும்போது இந்த கோதுமை மாவு பார்க்குறதுக்கு அப்படியே அரிசி மாவு போலவே இருக்கும். அப்போ நம்ம இடியாப்பம் செய்யும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை வந்து பார்க்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கோதுமை மாவு நல்லா வெந்து வந்திருக்கு. இதோட டெக்ஸ்சர் பாருங்கள், அப்படியே அரிசி மாவு போல் உதிரி உதிரியாக இருக்கும். இதை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கூட கோதுமையோட பச்சை வாசனை வராது. ஆனால் நல்ல ஒரு குக்கீஸ் போல் நல்ல ஒரு கமகமன் மணக்கிற வாசனை வரும். ஸோ கோதுமை மாவை வேக வச்சதுக்கப்புறமா அது இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கட்டிகள் இருக்க மாதிரி இருக்கும். நம்ம கை வச்சு உதிர்த்து விட்டோம்னா ஈஸியாக வந்து அது வெளியில் எடுக்க வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு கையில் உதிர்த்து விட முடியலன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைனாக பொடி பண்ணிடலாம். ஆனால் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக உதிர்க்க முடியுது. கொஞ்சம் கூட நம்ம ப்ரெஷர் கொடுக்க தேவையில்லை. சிம்பிளாக இந்த மாதிரி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இதை நல்லா உதிர்த்து எடுத்தாச்சு. இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், அப்படியே பார்க்குறதுக்கு அரிசி மாவு போலவே இருக்குல்ல. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி தெளித்து நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவு தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்ல சூடாக இருக்கணும். நார்மல் தண்ணி சேர்த்துக்கூடாது. சுடு தண்ணி சேர்த்து தான் பிசையணும். அப்போ தான் நல்ல பூ போல் இடியாப்பம் கிடைக்கும். நான் வந்து ஒரு 1/2 கப் அளவு தண்ணியில், அதாவது சுடு தண்ணியில் 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதை தான் சேர்த்து பிசைஞ்சிட்ருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நார்மலாக நம்ம அரிசி மாவு இடியாப்பத்துக்கு மாவு எப்படி பிசைவோமோ அதே மெத்தடில் அதே பக்குவத்தில் பிசைஞ்சுக்கோங்க. மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா கடைசியாக 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து மறுபடிக்கும் நல்லா இது போல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா 2 பகுதிகளாக பிரிச்சுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு இட்லி பிளேட்டு, அதுக்கப்புறமா இடியாப்பம் பிளேட்லாம் எடுத்துக்கோங்க. அதில் நெய் இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு தனியாக வச்சுருங்க. நான் வந்து நெய் அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் எண்ணெய் கூட அப்ளை பண்ணலாம். நம்ம இந்த ரெசிப்பியை இடியாப்பம் பிளேட்லேயும் செய்ய போகிறோம், இட்லி பிளேட்லேயும் பண்ண போகிறோம். ஏன்னா சில பேர்கிட்ட இடியாப்பம் பிளேட் வந்து அவைலபிளாக இருக்காதுல்ல, அதனால் 2த்துலேயுமே செஞ்சு காமிச்சிருக்கேன். இது போல் இடியாப்பம் அச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இடியாப்பம் உரல் உள்ள மாவு ஃபில் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இடியாப்பம் பிழிய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இடியாப்பம் பிளேட் வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு பிழிஞ்சிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி. இது பிழியறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம கோதுமை மாவில் பிழியிறோம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு யோசிக்காதீங்க. இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நார்மலாக நம்ம அரிசி மாவில் பிழிஞ்சால் எப்படி பிழிவோமோ அதே போல் ரொம்ப சுலபமாக பிழிஞ்சிடலாம். எந்த அளவுக்கு பெரிய சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பிழிஞ்சிக்கோங்க. இப்போ இடியாப்பம் பிளேட்டில் பிழிஞ்சாச்சு. அடுத்து நம்ம இட்லி பிளேட்டில் எப்படி பிழிகிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இட்லி பிளேட் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உள்ளே வந்து நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இதை வந்து சின்ன சின்ன வட்டமாக பிழிஞ்சுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி. ஒவ்வொரு இட்லி குழியிலையுமே சின்ன சின்ன வட்டங்களாக பிழிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பிழிஞ்சாலும் இடியாப்பம் சாஃப்டாக தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம இடியாப்பம் தட்டில் பண்ணுறதும் சாஃப்டாக தான் இருக்கும். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் பிழிஞ்சிக்கிறலாம். இதே மாதிரி மீதி இருக்க எல்லா பிளேட்லேயும் நம்ம பிழிஞ்சு எடுத்து தனியாக வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக எப்படி இட்லி வேக வைப்போமோ அதே மெத்தடில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. அது உள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்க இடியாப்பங்கள் வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இடியாப்பங்கள் சூப்பராக வெந்திருக்கு. இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம்.
நீங்களே பாருங்கள், நல்ல பஞ்சு போல் இடியாப்பம் சூப்பராக தயாராக இருக்குது. அரிசி மாவு இடியாப்பம் போலவே இதுவும் நல்ல பூ மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் குருமா கூட, அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச எந்த சைடிஷ் கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா தேங்காய் பால் கூட வச்சு கூட சாப்பிட்லாம். இது ஒரு நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் கேட்டு வாங்கி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நல்ல கலர்ஃபுல்லான ஹெல்த்தியான கோதுமை இடியாப்பம் சூப்பராக தயாராகிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோதுமை இடியாப்பம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.